சண்டை காம்ப்ரமைஸ் ஆகிடுது. சண்டை என்னாச்சு? ராதிகா தேவி கண்ணனை தான் சொன்னது தப்பு, ஈகோ கிளியர் ஆயிடுச்சு. ஈகோ கிளியர் ஆனோடனே ஓகே ஓகே கண்ணன் சொன்னானா, நீ தான் எனக்கு முக்கியம், ஆனால் கூட எனக்கு நீ முக்கியங்கிறதுனால நான் அந்த 15,999 நான் வைக்க முடியுமா? என்னது 15,999 16,000 கோபிகைகள் ஒருத்தி. அந்த 15,550 பார்த்துட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுது, அதுக்காக நீ இப்படி சொல்லக்கூடாது. ஸோ one is equal to the 15,999. பட் இருந்தால் கூட அந்த 1%க்காக இவ்வளவு கோபம் ஆகாது. அது என்ன சொன்னானா, ஸ்ரீ மாதுரி மாதுரி ஜெய ரிஷபா குமாரி நிரத நிகுஞ்ச விஹார். இந்த குஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகத்தில் இந்த இயற்கையான சூழலை ஒன்றை தவிர வேறு யாரும் இல்லை, நீயும் நானும் தான் இருக்கும். இந்த நேரத்தில் இந்த சகி மறைந்து விடுகிறார். இந்த 18 அஷ்டபதி வரை சகி சகின்னு வந்த அந்த குருவானவள் இனிமே வரமாட்டான். என்ன சார், என்ன ஸ்கெட்ச் உண்டோ ஸ்கெட்ச் சக்ஸஸ் ஆயாச்சு, இனிமே எக்ஸிக்யூட்டிவ் வேலையில் அடுத்த ப்ராஜெக்ட் என்னவோ தானே போகணும் இல்லையா? இனிமேல் கமிஷனிங் தான். ஸோ கமிஷன் ஸ்பாட் வந்தாச்சு, கமிஷன் வந்து இனிமேல் ஓஎன்எம் பார்த்துக்கோங்க. ஆகையினால இந்த இடத்திலே ஒரு ஊழல் இருக்குது. அந்த ஊழல் எப்படி இருக்குன்னா, இந்த ஊழல்ல என்ன ஆகிடுறது அப்படின்னா, இந்த ஈகோ கிளாஷ். இந்த இடத்திலே சொல்லப்பட்ட விஷயம் எதற்காக அப்படின்னா, அந்த பொருளையினுடைய டெப்த் டிகிரியை சொல்றதுக்காக. இந்த 7வது ஸ்டான்ஸால ராதிகா தேவியுடைய காலை கொண்டு போய் கண்ணன் தலைமையில் வைத்து விட்டாள். இதை எப்படி வேணாலும் ராதிகையினுடைய கால் கண்ணன் தலைமையில் வைக்கப்பட்டதாக அன்பு அங்கே பரிமளிக்கப்பட்டது. இது ஒரிஜினலாக இருக்கும். இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். தள்ள விட்டா பாரு ஒரு வந்த ரெண்டு ஒன்று தான் இல்லையா? நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய விதம் இந்த இடத்துல எதுக்காக அப்படி வருது அப்படின்னா, பக்தன் எங்கெங்கெல்லாம் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த யமுனை மண்ணில் உருண்டிருக்கான். எந்த உடம்பு உருண்டதோ அந்த உடம்பு அங்கே நடக்கத்தானே செய்யும். அப்போ உருளும் போது ஒட்டின மண் நடக்கும்போது காலில் ஒட்டத்தானே செய்யும். அப்போ நடக்கும்போது காலில் ஒட்ட மண் என்ன ஆகும்? கண்ணன் என்ன பண்றான்? இது என் பக்தர்கள் இருந்த இடம், அதனால கருணை கொடுப்பதற்காக இது என் பக்தனுடைய கால் மருடா அப்படின்னு தூக்கி எடுத்து வச்சுட்டான். இப்ப எத்தனை விஷயம் பாருங்க. கோதூடி தூசறிந்த கோமண குஞ்சாலங்கம், பசுமாட்டினுடைய குழம்பை மிரிச்சு 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 அதிலிருந்து கிளம்பக்கூடிய புழுதியை கண்ணன் தலகாணியாக வைத்துக் கொண்டார். அப்ப பசுமாட்டினுடைய காலில் என்ன இருக்கு? இந்த கோபூஜை பண்ணும்போது சொன்னா பசுமாட்டினுடைய 4 காலையும் 4 வேதங்கள் இருக்கிறது. அப்ப இந்த 4 வேதங்களாக இந்த 4 வேதங்களும் பூமியில மிதிபட 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 இந்த வேதத்தின் சாராம்சம் யாரு? அதுதான் கண்ணன். அதனாலதான் சதுர்வேத சாக அத்தியாயமே 4 வேதங்களுடைய அந்த பிரதிபலம் யாருன்னு கேட்டா சாட்சாத் பகவான் கிருஷ்ணன், ஸ்ரீமன் நாராயணன். 4 வேதங்களும் சொல்லக்கூடிய அந்த அதிபதி யாருன்னா சாட்சாத் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. அப்படி இருக்கும்போது பசுமாட்டினுடைய பாதம் வேதம், அது சொல்லக்கூடிய அதால வம்சம் பண்ணக்கூடியது கண்ணனுக்கு பிடிக்கிறது. அதுபோல இந்த கீத கோவிந்தமும் அதற்குண்டானது தானே. அப்ப இந்த கீத கோவிந்தத்தினுடைய அதிபதி யாரு? ராதை. அப்ப ராதையுடைய பாதத்தில் இருக்கிறது என்ன? வேதத்தினுண்டான சாராம்சம். அது கண்ணனுக்கு தகாது தானே. இந்த மனோபாவம் தான்.
பாசத்தினுடைய ஒரு nth டிகிரி கோபமாக இருக்கும்போது அந்த 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். இது நம்மளுடைய டிலேனால வந்த கோபம், இல்லைன்னா நம்மளுடைய ஒரு சின்ன மிஸ். இந்த ஈகோ இந்த இடத்துல வந்துட்டானா, அது காம்ப்ரமைஸ் ஆகிட்டானா, அந்த தம்பதி தான் மிகச்சிறந்த தம்பதி. அப்படிப்பட்ட வாழ்க்கையை எனக்கும் என் மகளுக்கும் என் மகனுக்கும் என் பேரனுக்கும் என் பேத்திக்கும் கொடுப்பாயாகன்னு நாம் அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணிட்டோமே. ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம குடும்பத்தில் எத்தனை பேருக்கும் கிடைச்சிருந்தானா, ஒவ்வொருத்தர் குடும்பத்துக்கும் கிடைச்சிருந்தானா?